வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நம்ம வீடியோ சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 3 சென்ட் இடத்துல வடக்கு பார்த்த மாதிரி சேலுக்காக கட்டி ரெடியாக இருக்க இந்த 2 BHK வீடு தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீடு கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னா, தமிழ்நாட்டில் நிறைய பேர் விரும்பக்கூடிய ஒரு சுற்றுலா பகுதி. அதுக்கு போகக்கூடிய மெயின் ரோட்ல இருந்து 2 நிமிஷத்துலேயே இந்த வீட்டை ரீச் பண்ணிடலாம். அது எந்த மெயின் ரோடுன்னு நான் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். அது போக இந்த வீட்டையும் 3 சென்ட் இடம் கிடைச்சிருக்கனால வீட்டை சுற்றி நல்லா நடந்து வர மாதிரியான செட்பேக் ஏரியா கொடுத்து கார் பார்க்கிங், லிவிங் ஹால், கிச்சன் கம் டைனிங், பெட்ரூம் வரைக்குமே ரொம்பவே வசதி ரெடி பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இந்த வீட்டோட ஹைலைட் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த வீட்டை பற்றி கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் வீடியோவில் ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஷோவில் பார்க்க வந்திருக்க இந்த 2 BHK வீடு வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3 சென்ட், 30 அடி அகலத்திலையும் 50 அடி நீளம் அமைஞ்சிருக்க இந்த லேண்ட் டைமென்ஷனில் வீட்டை கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 1150 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு லைட் சாண்டில் எல்லோ கலர் காம்பினேஷன் மட்டும் யூஸ் பண்ணி பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு அதிலே ஸ்ட்ரைப் டிசைன், ஒயிட் கலரில் பார்டர் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து டெக்ஸ்சர் ஒர்க்கோட இந்த கிராண்டாக இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் கேட் பிளாக் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆனதும் 10:45க்கு 11:45ன்னு இந்த போர்ட்டிகோ ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. ஒரு கார் 2 டூ வீலர் நிறுத்திக்கிற மாதிரி ஸ்பேஸாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு கார் பார்க்கிங் ஹெவி டீட்டெயில்ஸும், போர்ட்டிகோட சீலிங்கில் சன்சைட்லேயும் கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட்டை நிறைய மாட்டியிருக்காங்க. வீட்டை சுற்றியும் நல்லா நடந்து வர மாதிரியான செட்பேக் ஏரியா விட்டு கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூலையில் வீட்டுக்கான போர்வெல் போட்டு அதுக்கு பக்கத்துலேயே வாட்டர் சம்பும் கட்டியிருக்காங்க. இது வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர். நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சு ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறக்காக இங்கே 2 படிக்கிட்டே போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்து அங்கே கிளாஷ் ஃபினிஷிங் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது 16க்கு 16ன்னு லாவிஷ் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட லிவிங் ஹால். இதோட ஃப்ளோரிங்க்கு லைட் கலரில் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வால்ஸுக்குமே லைட் சாண்டில் வித் எல்லோ கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக ஈஸ்டர்ன் சைட் வாலில் ஒரு உட்டன் விண்டோவும் மாட்டி வச்சுருக்காங்க. அதே மாதிரி சீலிங்லேயும் கார்னர் எட்ஜஸுக்கு ஃபுல்லாமே PFP மெட்டீரியலையும் சென்டர்லேயும் சர்க்கிள் டைப்பில் PFP மெட்டீரியல் கொடுத்து சுற்றியும் நிறைய ஸ்பாட் லைட்லாம் மாட்டி சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸும் செஞ்சு வச்சுருக்காங்க. வெஸ்டர்ன் சைட் வாலில் வீட்டுக்கான டிவி யூனிட்டை மாட்டிக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸை கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால் அடுத்து இப்போ நம்ம கிச்சன் கம் டைனிங் ஏரியாவுக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே ஆர்ச் டிசைனில் உடன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரி பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து 2 ஸ்பாட் லைட்டும் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட கிச்சன் கம் டைனிங். இதோட மொத்த அளவு 10க்கு 16. ஃப்ரண்ட் சைட்லேயே வீட்டோட டைனிங் ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. இங்கே வென்டிலேஷனுக்காக ஒரு உடன் விண்டோ மாட்டியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வீட்டோட கிச்சன். இது வாஸ்துப்படி சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னிமூலையில் பிளான் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப்பை யூ ஷேப்பில் அமைச்சு அங்கே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும் சிங்கை SSTயில் மாட்டியிருக்காங்க. கவுண்டர் டாப்லேருந்து லிண்டர் லெவல் வரைக்குமே கிளாஷ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணி கிச்சனோட வென்டிலேஷனுக்காக ஒரு உட்டன் விண்டோ கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் க்ராசரிஸில் வச்சுக்கிற மாதிரி கடப்பாக்கல் வச்சு ஷெல்ஃபும், லிண்டர் லெவலில் RCC லேப்டாப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர். நிலவு சால்வுட்டில் கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் ப்ளஸ் டைப் பெட்ரூம் டோரை மாட்டியிருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் இந்த ஃபஸ்ட் பெட்ரூம் வாஸ்துப்படி வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட அளவு 10க்கு 16. இங்கே ஒன் சைட் வாலில் RCC லேப்டாப் அமைச்சு கொடுத்து வென்டிலேஷனுக்காக 2 உட்டன் விண்டோ கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி மாட்டியிருக்காங்க. இது ஃபஸ்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர். வெயிட்லெஸ் PVC டோராக மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 4.75க்கு 7.75. ஃப்ளோரிங்க்கு கிரே கலரில் ஆன்டிஸ்கி டைல்ஸும், வாலுக்கு கிரே வித் 3D டிசைனில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாசட், ஹேண்ட் வாஷ் மிஷின், பைப் ஃபிட்டிங்ஸ், அப்புறம் கீசருக்கான ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸ்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. வீட்டோட லிவிங் ஹால் கிராஸ் பண்ணி இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட செகண்ட் கிட்ஸ் பெட்ரூம். இதோட அளவு 10க்கு 11. இங்கே ஃப்ளோரிங்க்கு 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வால்ஸுக்கு மைல்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து ஒன் சைட் வாலில் மட்டும் எல்லோ கலரில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இங்கே வென்டிலேஷனுக்காக ஒரு உட்டன் விண்டோவும் லிண்டர் லெவலில் RCC லேப்டாப் அமைச்சு கொடுத்துருக்காங்க.
இது செகண்ட் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 4.75க்கு 7.75. இங்கே பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சுருக்காங்க. வீட்டோட லிவிங் ஹால்லேருந்து வெளியே வந்ததும் போர்ட்டிகோவுக்கு அப்படியே ஸ்ட்ரைட் பேக் சைடில் வீட்டுக்கான அவுட்டர் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. அதுக்கான டோரையும் வெயிட்லெஸ் பிவிசி டோராக மாட்டி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த பாத்ரூமோட அளவு 5க்கு 5 இந்தியன் க்ளாசட் டைப். இந்த அவுட்டர் பாத்ரூமுக்கு வெளியிலேயே பக்கத்தில் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் செஞ்சு இன்புட்டு அவுட்லெட்டு கொடுத்துருக்காங்க. வீட்டோட டெரஸ் போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டார்கேஸ்க்கு கீழே யூபிஎஸ் இன்வெர்ட்டரில் வச்சுக்கிற மாதிரியான ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. இது வீட்டோட டெரஸ் போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டார்கேஸ். ஸ்டெப்ஸை ஃபுல்லாமே காங்கிரீட்டில் ரெடி பண்ணி சைடு ஹேண்டில்ஸை 2 பக்கமே எம்எஸ்டியில் மாட்டி வச்சுருக்காங்க. இந்த வீட்டை ஃபுல்லாமே ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. டெரஸ் ரீச் ஆனதும் அங்கே பில்லர்ஸ் எல்லாம் தெரியும். அது போக 1000 லிட்டர்ஸில் 2 சின்டெக்ஸ் மாட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூர் அன்னூர்லேருந்து மேட்டுப்பாளையம் ஊட்டி போகிற மெயின் ரோட்லேருந்து 2 நிமிஷத்தில் இந்த வீட்டுக்கு ரீச் ஆகிடலாம். தேராம்பாறைங்கிற லொக்கேஷனில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் பில்டிங்கோட சேர்த்து 41 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வீட்டை வந்து டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள். அப்படியே இது நம்ம வீடியோ சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.